6வது வசனம். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இங்கே 2வது எச்சரிப்பு என்ன கொடுக்கப்படுது? சில இயற்கை பேரழிவுகளை ஆண்டவர் சொல்றார். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். அடுத்து ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், பஞ்சம், கொள்ளை நோய், இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். 2வது, இந்த கடைசி காலத்தில் சொல்ல வேண்டிய மிக முக்கியமானது, கொள்ளை நோய் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குது. இப்போ ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை போயிட்டு இருக்குது, அது சால்வ் ஆகிற நிலைமைக்கு போயிட்டு இருக்குது. இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் போக 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 இந்த செய்திகள் எல்லாம் கேட்க கேட்க உங்களை அறியாமலேயே வசனமே சொல்லுது, இவைகள் சம்பவிக்கிறத கேட்கும்போது மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும்னு இருக்கு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், ஆதலால் பூமியின் மேல் ஒரு ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனால் மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும். அதான் இன்னைக்கு நடக்குது. வசனம் தெளிவாக இருக்கு பாருங்க. இதே சம்பவம் தான் மத்திய 24 உள்ளது தான் லூக்கா 21 இருக்கு. என்ன சொல்றாரு? இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, உங்க இருதயம் சோர்ந்து போகும். ஆனா சொல்றாரு, கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். சில நேரங்கள் இந்த சம்பவங்கள் நடக்கிறத சொல்லும்போது கேட்கும்போது, சமீபத்தில் கொரோனா வந்தது, கொள்ளை நோய் வந்தது, டிவியில் அந்த சம்பவங்களை சொல்கிற விதம்னு ஒன்று இருக்குது. அதை கொடுக்கும்போது அவருடைய இருதயம் சோர்ந்து போகிறது. ஐயோ, எங்கே பார்த்தாலும் மரணம், எங்கே பார்த்தாலும் மரண ஓலம். அதெல்லாம் கேட்கும்போது சில சேனல்ஸ் என்ன செய்கிறாங்கன்னா, தங்களுடைய அந்த ஜனங்கள் வியூவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அவங்களுடைய ஜனங்களுக்கு ஒரு வீக்னஸ் இருக்குது. அதாவது நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, சில துக்கமான செய்திகளை பார்க்கும்போது அதுவும் துக்கமாயிடும், சந்தோஷமான செய்திகளை பார்க்கும்போது சந்தோஷமாயிடும். அப்போ இந்த மாதிரி ஒரு குழந்தை குண்டடிப்பட்டு கிடக்கிறத பார்க்கும்போது, தெருக்களில் எல்லாரும் மறித்திருக்கிறத பார்க்கும்போது நம்ம இருதயம் ஆட்டோமேட்டிக்காக உடைஞ்சு போகும். அதனால தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பான்மையான சீரியல்களை அழுகையோடு தான் எடுக்கிறாங்க. அப்படியே வீட்டு குடும்ப பிரச்சனை அழுது. ஏன்னா பெண்களுடைய இருதயமோ அதை பார்க்குறவங்க இருதயமோ அதுக்கேற்ற மாதிரி சோர்ந்து போகும். அப்படியே இருதயம் அவங்க அப்படியே ஒரு மாதிரி பிழிகிற மாதிரி மாறிடும். இப்போ அந்த டெக்னிக்கை எல்லா நியூஸ் சேனல்ஸை ஃபாலோ பண்ணுது. எப்படி நியூஸ் சேனல்ஸ் ஃபாலோ பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அவங்க இந்த மாதிரி செய்திகளெல்லாம் அப்படியே அவங்க சொல்கிற விதம்னு ஒன்று இருக்குது. அதை அப்படியே சொல்லி அந்த ஜனங்க அப்படியே அதை பார்க்கும்பொழுது, ஐயோ இப்படி நடக்குது. ஒரு புறம் இது அப்படி போகிறது, அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது ஓவர் டோஸாக மாறுது. ஓவர் டோஸாக மாறி என்ன சொல்லுது, ஐயோ அடுத்து நமக்கு நடக்க போகுது, நமக்கு இப்படி வரப்போகுது, நம்ம வீட்டில் ஒரு வேளை மரணம் வந்துடுமோ. ஆண்டவர் சொல்கிறாரு, மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகிறது இயல்பு, ஆனால் நீங்கள் கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, நடக்கும். கொள்ளை நோய் வந்துச்சு, வர்றதுக்கு முன்னாடியே சொல்கிறோம் வருதுன்னு. ஆண்டவர் சொல்லிட்டாரு, கொள்ளை நோய் வரும்னு சொன்னார், தான் வந்திருக்குது. யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள்னு சொன்னார், தான் கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. சம்பவிக்க வேண்டியது, நீங்கள் என்ன பண்ணாலும் அது நடக்க தான் செய்யும், மாறாது. பூமி அதிர்ச்சிகள், நிறைய பூமி அதிர்ச்சிகள் 2004 2015 வரைக்கும் நடைபெற்றது. சுனாமியில் ஆரம்பிச்சிச்சு தமிழ்நாட்டில். பெரிய பெரிய பூமி அதிர்ச்சிகள் உலகளாவிய நடந்தது. கொள்ளை நோய்கள் நடந்துருச்சு. இப்போ யுத்தங்களின் செய்திகள் நடந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியது. ஆனால் உங்களுக்கு என்ன வரக்கூடாது தெரியுமா? கலங்காதபடிக்கு. கலக்கமடையாதீங்க. இது என்னவாகுமோ, என்னவாய் முடியுமோ. ஒவ்வொரு நாளும் அப்படியே டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போகிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இயேசு வருகிறார் என்று சொல்லுகிறது நிறைய பேர் இந்த லிஸ்ட்டில் எடுத்துக்கிறாங்க. அவர் பயமுறுத்துறாரு, அது பயமுறுத்தி. நான் திருப்பியும் சொல்கிறேன், ஏன் பயம் அடையணும்? ஏன் பயம் அடையணும்? எக்ஸாம் வருது அப்படின்னு சொன்னால் யார் பயப்படுவா? படிக்காதவங்க பயப்பட போகிறாங்க. நல்லா படித்தவங்க என்ன செய்வாங்க? அதை எதிர்பார்த்து காத்திருப்பாங்க. எப்போ எக்ஸாம் பாருங்க, இப்போ பாருங்கள், எக்ஸாமே வரல. இப்போ எக்ஸாம் நிறைய பிள்ளைங்கள் காத்திருக்குது, எப்போ எக்ஸாம் நடக்கும். ஒரு கூட்டம் என்ன செய்யுது, அப்பா எக்ஸாம் இல்லாமையே பாஸ் பண்ணிட்டா நல்லா இருக்கும். ஒரு நல்லா படிக்கிற பையன் என்கிட்ட சொன்னான், அங்கிள் பாருங்க அங்கிள் எக்ஸாம் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. நான் சொன்னேன், எல்லாரும் சொன்ன போது தான் நானும் சொன்னேன், ஏன் தம்பி நல்ல விஷயம் தானப்பா, பாஸ் பண்ணாமே அடுத்த கிளாஸ் போயிடலாமே. அவன் சொல்கிறான், அங்கிள் அப்போ எனக்கும் படிக்காதவனுக்கும் என்ன அங்கிள் வித்தியாசம்? அந்த எக்ஸாம் தானே அங்கிள், நான் படிச்சிருக்கேனா இல்லையான்னு என்னையே டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும். நான் படிக்காதவனும் என் கூட ஜாலியாக ஊர் சுற்றுறவனும் ஒரு வருஷம் ஃபுல்லாக படித்தவனும் ஒரே கேட்டகரி ஆகிடுவோம் இல்லை அங்கிள்? எவ்வளோ ஒரு ஞானம் பாருங்க. அப்போ அந்த பையன் எக்ஸாமை ஃபேஸ் பண்ணுறதுக்கு விரும்புகிறான் பாருங்க. அந்த எக்ஸாம் என்னை ப்ரூஃப் பண்ணும், என்னுடைய எஃபர்ட்ஸ், நான் போட்ட எஃபர்ட்ஸ் அங்கே காண்பிக்கும். அடுத்த இதுக்கு நான் போகும்போது கம்பீரமாக போவேன், நான் பாஸ் பண்ணி போவேன். இன்னொருத்தன் எப்படி வருவான்? நல்ல வேலை 2 பேரும் போய் ஒரு கிளாஸில் உட்காந்துருப்பாங்க,
எப்படி உட்காந்துருப்பாங்க? இவன் சொல்லுவான், ஒன்றும் படிக்கல. இப்போ உனக்கு எனக்கு என்ன பெரிய வித்தியாசம்? உளுந்து உளுந்து படித்த ஒரு வருஷம் என்ன பிரயோஜனம் பாரு, 2 பேரையும் பாஸ் பண்ணி விட்டாங்க அப்படிம்பான். படித்தவனுக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்குன்னு தெரியுமா? அதே தான் வருகைங்கிறது ஒரு எக்ஸாம், ஒரு டெஸ்ட். காத்திருந்தவனுக்கும் காத்திருக்காதவனுக்கும் வித்தியாசம். உண்மை உள்ள சபைக்கும் உண்மை இல்லாத சபைக்கும் ஒரு வித்தியாசம். அப்போ இதெல்லாம் நடக்கும்போது இந்த அடையாளங்கள், உங்களுடைய வருகைக்கு அடையாளங்கள் என்னன்னு கேட்டபோது ஆண்டவர் சொல்றாரு, கொள்ளை நோய்கள், யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், எல்லாத்தையும் சொல்லும்போது ஒருத்தன் இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி விரும்புவான் தெரியுமா? இயேசு சொன்ன இதெல்லாம் நடக்குது, இயேசு நிச்சயம் வந்துருவார், நான் இன்னும் ரெடி ஆகணும். இது ஆயத்தத்துக்கான ஒரு வழி தானே. இதில் பயமுறுத்துறதுக்கு என்ன இருக்குது? ஏன் கலங்கணும்? இதெல்லாம் உலகத்தில் நடக்கும். நகரங்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு போகுது, ஜனங்கள் அகதியாக போகிறாங்க, இது வருத்தத்துக்குரிய செய்தி. ஆனால் நீ ஏன் கலங்குற? அவங்களுக்காக பரிதவிக்கணும், அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும், முடிஞ்சால் அவங்களுக்கு உதவி செய்யணும், அதெல்லாம் ஓகே. நீ ஏன் பயப்படுற? உனக்கு ஏன் பயம் வருது? எப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு காரியம் சொல்லி கொடுத்தார், கர்த்தர் நியமித்திருக்கிற நாளளவும் உன்னை இந்த பூமியிலேருந்து வேற யாராலையும் எடுக்கவே முடியாது. கர்த்தர் உன்னை நியமிச்சிட்டாரா, உனக்குன்னு ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாரா, அந்த டேட் வரைக்கும் உன்னை யாரும் எடுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஏன் அந்த பயம் வருது? தைரியமாக இருக்கணும். சரி, மரணமே இருக்கட்டுமே. பழைய ஏற்பாட்டில் தாங்க மரண பயம் இருக்குது. ஏன்னா புதிய ஏற்பாட்டில் மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்டதுன்னு இருக்குது. இந்த மரணத்தை புதிய ஏற்பாட்டு சபை நாம் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம்? மரணத்தை நாம் ப்ரொமோஷனாக ஃபேஸ் பண்ணணும், மரணத்தை இழப்பாக ஃபேஸ் பண்ணக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேர் மரணத்தை இழப்பாக ஃபேஸ் பண்ணுறாங்க. பழைய ஏற்பாட்டில் ஃபேஸ் பண்ண மாதிரி புறஜாதியார் ஃபேஸ் பண்ணுறாங்க. தேவனை அறியாதவங்க மரணத்தை இழப்பு. அது என்னை விட்டு ஒருத்தர் போயிட்டாரு, இன்னைக்கு வீட்டில் ஒருத்தர் இல்லை. 4000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த யாருமே இப்போ இல்லையே, 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த யாருமே இப்போ இல்லையே, 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த யாருமே இப்போ இல்லை, 200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த யாருமே இல்லை. கண்டிப்பாக எல்லாரும் போயிட்டு தான் போகிறாங்க. ஆனால் அது அவங்களுக்கு தான் எங்கள் இழப்பு, நமக்கு இழப்பு இல்லை. எனக்கு ஆதாயம், சாவு எனக்கு ஆதாயம். ஏன் இந்த கலங்குற சுபாவம் வருது? ஏன் எனக்கு அந்த பயம் வருது? ஐயோ நான் செத்துருவேனா, ஐயோ நான் செத்துருவானா? இல்லை, எனக்கு ஒவ்வொரு ப்ரொமோஷன் வந்துச்சு. இல்லை, ஊழியத்தில் ஒரு ப்ரொமோஷன் வந்துச்சு. நான் முதல்ல சபைக்குள்ளே வரும்போது, ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வரும்போது ஒரு ஸ்டாண்டர்டில் இருந்தேன் ஸ்பிரிச்சுவலி. அடுத்த ஒரு ஸ்டாண்டர்டுக்கு நான் வரேன். பைபிளெல்லாம் படித்து எடுத்த உடனே பாஸ்டர் வசனம் சொன்ன உடனே எடுத்து வாசிக்கிற ஒரு ஸ்டாண்டர்டுக்கு வரேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் போக போக சபையில் ஏதோ சின்ன சின்ன ஊழியங்கள் செய்கிற அளவுக்கு நான் ஸ்டாண்டர்டுக்கு வரேன். அடுத்து வரும்போது என்னை நம்பி சபையில் ஒரு ஊழியம் கொடுக்குற அளவுக்கு நான் ஸ்டாண்டர்டுக்கு வரேன். அடுத்து தனியாக ஒரு ஊழியம் செய்கிற அளவுக்கு கர்த்தர் அழைக்கிறார், அழைப்பு கொடுக்குறார், அந்த ஸ்டாண்டர்டுக்கு வரேன். அப்புறம் அந்த ஊழியத்தில் ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கு வரேன். ஒரு பீரியடுக்கு மேலே பரலோகம் முடிவு பண்ணுது, இங்கே ஊழியம் பண்ணது போதும்பா, எங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் ஒன்று இருக்குது, வா அங்கே ஊழியம் பண்ணலாம், அங்கே போய் நீ அங்கே செய்யலாம் வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகுது. இது ப்ரொமோஷன் தானே. எத்தனை பேரை நம்ம பார்த்துருக்குறோம், இந்தியாவில் நல்லா ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸை அப்படியே அமெரிக்காவுக்கு விசா போட்டு தூக்கிக்கிறாங்க, அங்கே எடுத்துக்கிறாங்க. அவன் சொன்னான் எனக்கு இந்த ஸ்டாஃபை கொடுங்கன்றான். ஏன்? யூ ஆர் ஒர்க் வெல், நீ ப்ரொமோட் ஆகி போகிறப்பா. அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு மட்டும் சந்தோஷமாக இருக்குது இல்லை? 99% மக்களுக்கு அமெரிக்காவுக்கு கூப்பிட்றாங்க. பேக்கேஜ், சேலரி பேக்கேஜ் மாறும், கிளைமேட் மாறும், எல்லாமே மாறும், லைஃப் ஸ்டைலே வேறு மாதிரி ஆயிரும். ஒரு இந்தியாவிலேருந்து அமெரிக்கா போகும் போதே நீ இவ்வளவு வேரியேஷனை பார்ப்பனா, பூமியிலேருந்து ஹெவனுக்கு நீ ப்ரொமோட் ஆகி போகிற. அப்போ சாவு எப்படி உனக்கு இழப்பாக மாறும்? சாவு எனக்கு ஆதாயங்கிறாரு பவுல். நீ மரணம் என்பது ஒரு கெட்ட வார்த்தையை நீ பார்க்கப்பட்டது பழைய ஏற்பாடு வரைக்கும் உண்மை. காரணம், மரணத்திலிருந்து மீட்பு இல்லாது இருந்தது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்ரு மரணம் என்று சொல்லி கர்த்தர் மரணத்தை ஜெயித்தபடியினாலே உனக்கும் எனக்கும் மரணம் ஆதாயமாய் மாறுகிறது. மரணம் அப்படிங்கிற வேர்டே சக்சஸ். நான் முடிச்சிட்டேன். பாருங்க எவ்வளோ அழகாக சொல்றாரு. தானியேலை பார்த்து ஆண்டவர் சொல்ற வார்த்தையை பாருங்க, நீயோ போய் இளைப்பாரி கொண்டு போய் டேக் ரெஸ்ட். ஏன்? இந்த பூமியில பார்த்து வேலை போதும்பா, நீ ஃபினிஷ் பண்ணிட்ட. அதே புதிய ஏற்பாட்டில் இன்னும் ஒருபடி மேலே போய் பவுல் சொல்றாரு, நான் போகிறதுக்கு ஆசைப்படுறேன்ப்பா, நான் இங்கே பண்ணது போதும், நான் இருந்தால் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டுமேனு இருந்துட்டு இருக்கிறேன்ப்பா, விட்டிங்கன்னா நான் போயிடுவேன். எவ்வளோ ஒரு எதிர்பார்ப்பு பாருங்க. அது தாங்க. அப்போ எப்படி பயம் வரும் யோசிச்சு பாருங்க. எசேக்கியாவுக்கு ஏன் பயம் வந்துச்சு? பூமியில் வாழணுன்ற ஆசை, ஐயோ மரணத்தை கண்டு பயம் எசேக்கியாவுக்கு. அதே நேரத்தில் மோசையை பார்த்து சொல்கிறார், பிஸ்காவின் கொடுமுடிக்கு ஏறு, எல்லாத்தையும் பாரு, ஏன் நீ வயசாகி போச்சு, நான் உன்னை எடுக்க போகிறேன். மோசே கதறினாரா? ஆண்டவரே இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்தோமே ஆண்டவரே, இன்னொரு 10 வருஷம் சேர்த்து கொடுத்து இவங்களை உள்ளே மட்டும் போக விட்டுருங்களேன். இல்லையே, கேட்கலையே.
ஆரோனை பார்த்து சொல்றாரு, ஆரோன் வஸ்திரத்தை எடுத்து அவன் மகனாகிய எலியேசர் மேலே போடு, அவன் இந்த மலையில் மறிக்க போகிறான். ஆரோன் கதர்னானா, ஐயோ ஆண்டவரே என்ன இப்படி சொல்றீங்க? இல்லை, அவர்கள் ரெடியாக இருந்தார்கள். பழைய ஏற்பாட்டில் அப்படிப்பட்டவர்களே மரணத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருப்பாரானால், புதிய ஏற்பாட்டில் மரணத்தை ஜெயமாய் விழுங்கின நீயும் நானும் எவ்வளவு தைரியமா இருக்கணும். இன்னைக்கு முடிச்சா நாளைக்கு என் தேவனை நான் பார்க்க போகிறேன். இன்னைக்கு இந்த உலகத்தின் மக்களோடு என் சொந்தக்காரனோடு இருக்கிறேன், நாளைக்கு என் ஆவிக்குரிய மக்களோடு கூட என் பரலோக சொந்தமாகிய பரிசுத்தவான்களோடு நான் உட்கார போகிறேன். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! இந்த எதிர்பார்ப்பு வரணும்ல. கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எவ்வளவு அழகா சொல்றாரு. ஏன் பயம்? பூமி எதிர்ச்சி நடக்கட்டும், கொள்ளை நோய் வரட்டும். கொள்ளை நோயில தப்பிச்சா நான் சுவிசேஷம் சொல்லுவேன். கொள்ளை நோயில நான் மரிச்சா பரலோகத்தில் போய் இளைப்பாருவேன். இருந்தாலும் எனக்கு சந்தோஷம், போனாலும் சந்தோஷம். இந்த தாட் வரணும். 80 ஆனாலும் என்ன வர மாட்டேங்குது, ஆசை விட மாட்டேங்குது. எப்படியாவது பேரங்கல்யாணத்தையாவது பார்த்துடணும். ஒரு காலத்தில் என்ன சொன்னாங்க, இந்த பசங்களை எப்படியாவது கரையேற்றி விட்டுட்டா போதுங்க, அதுங்களுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட்டா போதும், அதுக்கப்புறம் நான் நிம்மதியாக கண்ணை மூடுவேன். கரெக்டாக வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும்போது சொன்னாங்க, இந்த பேர பிள்ளைகளை 1-2 பார்த்து அதுங்க என் மடியில் வச்சு விளையாடிட்டா போதும், அதுக்கு பிறகு நிம்மதியாக கண்ணு மூடுவேன். அப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே போச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பேர பிள்ளைகளை வளர்ந்த உடனே எப்படியாவது, அப்போ அந்த ஆசைக்கு முடிவே இல்லை பாருங்களேன். ஆசைக்கு முடிவே இல்லை. இன்னும் இங்கே இருக்கணும் இருக்கணும் இருக்கணும்னு ஆசை இருக்குது. அப்போ உனக்கு தேவனை பார்க்கணுங்கிற ஆசை வரவே இல்லை பாருங்க. அழகா பரிசுத்தவான் பாடுறாரு, அழகா பரிசுத்தவாட்டி பாடுறாங்க. எஜமானியன் இயேசு முகம் தேடுவேன், என் கண் கர்த்தாவின் கரம் நோக்குமே. எப்போ நான் போய் உங்களை பார்ப்பேன் ஆண்டவரே, உங்கள் முகத்தை நான் பார்ப்பேன். ஒரு பரிசுத்தவாட்டி பாடுறாங்க, இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். இன்னும் பேரப்பிள்ளையை பார்க்கணும், பேத்தியை பார்க்கணும், எதிர்காலத்தை பார்க்கணும் நீ நினச்சிக்கிட்டே இருந்தீன்னா உனக்கு கலக்கம்தான், மரணம் உனக்கு பயமாக தான் இருக்கும். என் தேவனை பார்க்கணுங்கிற ஆசை உனக்கு வந்துருச்சுன்னா மரணம் உனக்கு பயமாக இருக்காது, மரணம் உனக்கு ஆதாயமாக இருக்கும். மரணம் உனக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்பாடா கடந்து போக போகிறேன், நாளைக்கு இந்நேரத்தில் பரதீசியில் பரிசுத்தவான்கள் மத்தியில் உட்கார்ந்து என் தேவனை நான் தரிசிப்பேன். எவ்வளோ பெரிய சந்தோஷம் பாருங்க. இன்னைக்கு ஃப்ளைட்டு ஏற போகும்போது சொல்லிட்டு போவாங்க, நாளைக்கு காலையில் அமெரிக்காவில் சாப்பாடுங்க. எத்தனை பேர் அப்படி சொல்லிட்டு போய் சந்தோஷமாக போவாங்க தெரியுமா? நாளைக்கு மார்னிங் எனக்கு பிரிட்டிஷ் பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. அவனே அவனை சந்தோஷமாக டாட்டா காட்டிட்டு மேலே ஏறி போகிறான். பிரிட்டிஷ் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றவனே, மறைவான மன்னாவை என் தேவனோடு கூட உட்கார்ந்து அங்கே சாப்பிட்றதும் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அதுதான் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பலன். கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். என்ன வேணால் நடக்கட்டும், எத்தனை யுத்தம் வரட்டும், கொள்ளை நோய் வரட்டும், பூமி அதிர்ச்சி வரட்டும், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் வரட்டும், இருந்தால் பூமிக்கு கர்த்தருக்காக நான் வேலை செய்வேன், போனால் கர்த்தரோடு கூட போய் அங்கே இருப்பேன். இந்த எண்ணம் உனக்கு வந்துருச்சுனாலே மரண பயம் வராது. இருந்தாலும் தோத்திரம், இல்லாவிட்டாலும் தோத்திரம். கடைசியாய் கர்த்தர் இன்னொரு காரியத்தையும் சொல்றாரு. 23-24 வசனம். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அங்கே இருக்கிறார் என்று சொன்னால் நம்பாதேயுங்கள். முதலாவது, வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ரெண்டாவது, கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள்.